புன்னகை முழுநிலவே குத்து விளக்கே கொடி மலரே. ஜெயிலுக்கு அனுப்பிட்டு வந்து ஒரே சந்தோஷமா பட்டு இருக்கிய. படுங்க படுங்க. ஒண்ணுடி, அந்த வீட்டுக்காகவே அப்பனை கொண்டேன். ஆனா அந்த வீட்டை நான் அடையாம விடவே மாட்டேன். என்ன இம்புட்டு தூரம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் வருவேன், கண்டிப்பா வருவேன். இடப்பட்ட காலத்துல அந்த வீடு எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்லதான் நினைச்சுக்கிருந்தேன். ஆனா எப்ப இந்த அளவுக்கு போயிருச்சு, இனிமே அந்த வீட்டை நான் விட்டு வைக்க மாட்டேன். சந்தோஷமா வாழ போறீங்க. சந்தோஷமா நீங்க எப்படி சந்தோஷமா வாழ்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இனி என் குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான். என்ன இனி அழுகைக்குல வேலையே கிடையாது. இனி என் அப்பாவோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையும். போடா போ, மாமியார் வீட்டுக்கு போ. அங்க எல்லாத்தையும் விளாவரியா சொல்லி தருவாங்க, நல்லா கத்துக்கலாம். கூட்டிட்டு போங்க மேடம். இன்னமே எப்படி இருக்கீங்க? என்ன நல்லபடியா முடிஞ்சாலும் போனது என் புருஷன் உசுரல. எம்படி சந்தோஷமா இருந்துச்சு எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல கல் அடிச்சு இப்படி உடம்பு இல்லாம ஆக்கி விட்டாங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியல சச்சம்மா. ஆனா உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. கடைசி நேரத்துல ஏதாவது எக்கத்தப்பா போயிருக்கும்னு நினைச்சு ரொம்ப பயந்தேன். சரியான நேரத்துல எங்க அவரை காணோம். அவர் அவசர வேலையை 10 ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. பிற வீட்டுக்கு வரேன்டாரு. சரியா, கண்டிப்பா வீட்டுக்கு வர சொல்லியா அவருக்கு தயா நன்றி சொல்லணும். ஸ்ரீதேவி மேம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களோட வாதம் வேற லெவலில் இருந்தது. கரெக்டாக வந்துட்டு பேசி கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றிலாம் வேணாம். நன்றி எதுக்கு? அதாவது நியாயம்தான் ஜெயிக்கணும். அநியாயத்துக்கு என்னைக்குமே துணை போகவும் கூடாது, ஜெயிக்கவும் கூடாது. கடைசியில் நியாயம்தான் ஜெயிச்சிச்சு. மல்லியா, எங்கிட்ட ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? எங்கிட்ட பேசும்போது மேடம் எப்படியாவது எங்கள் அப்பாவோட கொலைக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்க. நியாயம் கிடைச்சிருச்சு. அதாவது எனக்கே என் மேலே ஒரு நிமிஷம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. கடைசி நிமிஷத்தில் அவங்க ஏன்னா வாய்தா கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி வரும். அப்புறம் கேஸை நம்ம நினச்சாலும் முடிக்க முடியாது. ஆனால் சரியான நேரத்தில் சரியான ஆதாரத்தை கொண்டு வந்து அவர் கொடுத்தார்ல, அவருக்கு தான் எல்லா நன்றியும் சொல்லணும். எல்லா புகழும் அவருக்கு தான். சரி, ஓகே, என்னோட வேலை முடிஞ்சது. இனி நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க, ஓகேவா? சரி, நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றி மேடம். இப்போதே எனக்கு நிம்மதியாக இருக்கு. எத்தனை வருஷமா நான் பாடா பண்றேன் தெரியுமா? நானுமே ரொம்ப பயந்துட்டேன் மேடம். ஆனா கரெக்டான நேரத்துல அந்த அண்ணன் கொண்டு வந்து ஆதாரத்தை கொடுத்தாரு பாத்தியா? அந்த அண்ணனுக்குதே எல்லா நன்றியும் சேரணும். ரொம்ப நன்றி மேடம். சரியா வாதாடி அப்பாவுக்கு நாயை வாங்கி கொடுத்துட்டீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னமோ உங்க புருஷன் எந்த தப்புமே செய்யாத மாதிரி நினைக்கிறீங்க. அவ எந்த தப்புமே செய்யவே இல்லையா? ஏமா எந்த தப்புமே செய்யாத மாதிரி அவளை வேறுபடே ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி நினைக்கிறீங்க குடும்பத்தோட? என்ன குடும்பத்தோடண்டா? என் மாமனாரோட பொண்டாட்டியும் யாச புருஷனும். இல்ல, இருந்தாலும் அப்பா இல்ல, அது ரொம்ப வலிக்குது. ஓ, அப்பா. அப்பா பாசம். சரி, அப்புறம் உனக்கு என்ன? ஏன்னா என் அப்பாவே கண்ணுல தண்ணியே வரல. என்ன குறை அழுகையா? ஜவாரே, நியாயப்படி பார்த்தா உன் அப்பனுக்கு துணையா நீ ஏன் போயிருக்கணும். ஆனா உன்னைய ஏன் நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நான் தண்டனை வாங்கி கொடுத்துக்கிறேன், அதாவது நான் தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஒரு விஷயத்துல உன்னை பொண்டாட்டியே கட்டினதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் லாயர்னு என்கிட்ட சொல்லல? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா முன்னாடியே சுதாரிச்சிருப்பேன்ல. லாயர்னு சொல்லினா முன்னாடி சுதாரிச்சிருப்பியா? ஓ, அப்ப நான் என்ன படிச்சிருக்கேன், அதாவது நான் என்ன வேலை பார்க்க ரெடியா இருந்தேன், இப்படி எதுவுமே தெரியாம மக்கு கணக்கா மேலே லவ் பண்ணி நீ எங்க இடத்துல தாலி கட்டிட்ட. ஏலே, நீ உனக்குல வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா? அதெல்லாம் இருந்தா நான் ஏன் இப்படி நிக்க போறேன்? அதே உன் குடும்பமே ஊத்தவங்க தானே, எல்லாத்தையும் ஊத்தப்பட தானே தெரிவிங்க. சரி, அதை விடு. என்ன மாமியாரே ஒரு மாதிரி அழுகுறாப்ல தெரியுது? ஏன் புருஷனை விட்டு பிரிய முடியலையா? சொல்லுவாங்கல்ல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனை சும்மா வா சொன்னாங்க. என்ன மாமியாரே, சரிதானே? ஆனாலும் என் புருஷன் இல்ல மருமகளே, அதனாலதான் மனசு கேட்க மாட்டேங்குது.
சரி சரவணா, எங்க அப்பா ஒரு 50 ஏக்கர் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிருந்தாரு. அப்பதே போன் அடிச்சாரு, கோட்டைக்குள்ள இருக்கவா நான் அப்புறம் பேரவும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிருந்தேன். அவன் இப்ப போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரலான்னு போறேன். என்ன சொல்ற சரவணா? என்ன சரவணா, சரிதானே? இப்ப என்ன ஏதுன்னு கேட்டு வரவா? இப்போ சொத்தெல்லாம் யாரடி கேட்டா? நான் சொத்து கேட்டேன். நீ கேட்க சரவணா. என்ன மாமியாரே ஆளுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு? என்ன சும்மா பங்கடி வே பல்ல கட்டன பல்ல காமிச்சிருக்காமல இருக்கு? என்ன மாமியாரே உங்க புருஷர் மாமியார் வீட்டுக்கு போறாரு, ஃபீலிங்ஸ் இல்லையா மாமியாரே? ஒரு மாதிரி ஆளுக்கு இருந்தீங்களே, என்னாச்சு அந்த ஆளுக? ஓ ஏச்சி தொட்டி கண்ணல வச்சியலா? அந்த ஆளுக்கு ஒரு பேதில போறவே, அவன் எங்கட போனானே சுடுகாட்டுக்கு போனா கூட கவலைப்பட மாட்டேன். அப்புறம் மருமகளே வேற என்ன சொன்னாரு? சம்பந்தி எப்ப எழுதி வைக்கிறதா பேச்சு? குடும்பமே உருப்படாமதே இருக்காளுங்க. சொத்து சொத்துன்னு அடுத்த ஆப்பு உனக்கு தடி வைக்கணும். தாமா நாத்தனாரே, உங்க அம்மாவை பாத்தீங்களா? இதே உங்க அம்மா. இப்பயாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவங்க வாழ்க்கை அவங்க கையில. அப்புறம் மாமியாரே, என் அப்பா என்ன சொன்னாருண்டா, மாமியார் நடத்தல எப்படி இருக்கு, அதெல்லாம் வச்சிருந்து சொத்து எழுதி தருவேன்னு சொல்லி சொல்லிக்கிருந்தாரு. அதான் மாமியாரே, உங்க நடத்தையெல்லாம் கொஞ்சம் நன்னடத்தையா இருந்துச்சுன்னா, அதாவது நடத்தைங்கிறது தப்பான விஷயம் கிடையாது. நீங்க ஏன் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை ஐயோ மருமகளே, இது உலகத்திலே இல்லாத மாமியாரா உனக்கு நான் இருக்கேன். என்ன நடத்த உனக்கு வேணும் சொல்லு. எல்லாத்துலயும் நான் ஒரு சிறந்து விளங்குவேன். நான் ஒரு பெஸ்ட் மாமியார்னு அவார்டு வாங்கி காட்டுறேன் மருமகளே. அப்பயாவது உங்க அப்பா எல்லா சொத்தையும் நம்ம பேர்ல எழுதி வைப்பாரா? எழுதி வைப்பாங்க. எப்ப தெரியுமா? சுடுகாட்டுல கீழே படுத்து கொல்லிக்கட்டையை பூரா மேல போட்டு சூடத்தை வச்சு கொளுத்துனாங்கன்னு வச்சுக்க, அப்ப எழுதி வைப்பாரு. நல்லா சந்தோஷமா இருக்கும். என்ன சொத்து சொத்துண்டு கருமம். சொத்து சொத்துண்டே இப்ப ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கான். என்ன திரும்ப திரும்ப சொத்து சொத்து கிடந்து சாகுறீங்களே, அப்படி சொத்துல என்ன தாடி இருக்கு? திண்டுவீங்களா? ஒரு வேளை சோறு நிம்மதியா திங்க முடியுமான்னு கேக்குற சொத்தை வச்சுக்கிட்டு அவன் மூச்சியும் முகரையும் பாரு, பல்ல ஆளை பேங்கிட்டே சொத்து 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 நினைச்சுக்கிட்டு தெரியறவாள பணத்தை வச்ச மட்டும் அப்படி எல்லாத்தையும் புடுங்கிருவீங்க. நீங்க புடுங்கி தள்ளிடுவீங்களோ? மாமியாரே, உங்களுக்கு இந்த பணம் அது அந்த பணத்தோட என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல மாமியாரே. தெரிஞ்சிருந்தா இப்பெல்லாம் பேச மாட்டியே. சரி நீ சும்மா கடை கிளவி, உனக்கு என்ன? மூஞ்சியை உடச்சு போடுவேன். நானே பத்தி கிளவி மாதிரி தெரியா? வாய் மூஞ்சியும் பாரு. வாங்க வீட்டுக்கு போவா. எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப நன்றி இந்த கேஸ் எடுத்து சரியா வாதாடி கொடுத்ததுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், மூச்சு உனக்குள்ள உண்டு, ஆனெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு, நீ பெருமையின் எல்லை, உந்தன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை, பிரிவில்லை கலங்காதே என் கண்ணே, உலகம் விளையாட உன் கண்ணே, காலம் கரைதோடும் உன் வாழ்வில் துணை சேரும், வேண்டும் நானும் பிள்ளை. ரொம்ப தேங்க்ஸ்பா. வெண்ணிலா, எனக்கு இந்த ஊர்லயே இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொரு கேஸ் இருக்கு. அதையும் பார்த்துட்டு அடுத்த வாரம் கிளம்பிக்கலாங்க இருக்கேன். ஆனா இந்த ஊர்ல தங்குறதுக்கு தான் ஏதாவது ஹவுஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா? மேம் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தனியாக தான் இருக்கேன். வாங்க என் கூட ஸ்டே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, பரவாயில்ல என் கூட ஸ்டே பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கேஸ் என்ன எத்தனை கேஸ் இருந்தாலும் சரி, இந்த ஊரில் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அப்பெல்லாம் கிடையாது, ஒரு கேஸ் தான். இன்னும் 2 நாள் கழிச்சு ஹையரிங் வருது, அதுக்காகவே ஸ்டே பண்ணுறக்கு ஒரு ஹவுஸ் வேணும்னு கேட்டேன். சரி ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே, இப்போ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வந்ததுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன். சரி நான் வரேன். சரி மல்லிகா, உங்கள் மாமா கிட்ட பேசும்போது உங்களோட ஆதங்கம், அதாவது ஃபயர், அதை நான் பார்த்தேன். அதே ஃபயரோட உங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேவா? சரி ஓகே, கிளம்புறேன். சரிங்க மேடம். சரிங்கப்பா, வரேன். செல்வா வரேன். அப்புறம் அம்மா வரேன், எல்லாத்துக்கும் வரேன். டாக்டர் வரேன். போயிட்டு வாங்க. ஏன் இவங்க நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஒன்றுமே விளங்கலையே. என்னவா இருக்கும்? இல்லை, இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ள இவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். விடக்கூடாது. அன்பு விட்டுறவே கூடாது. மாமா எங்க போனாடே தெரியல. எனக்கு வேற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு அவளுக்கு தெரியாதா? 2 நாளா வரவே இல்லை. வரட்டும், இப்போ பேசவே மாட்டேன் பாரு. ஐயோ இடுப்பெல்லாம் வேற வலிக்குது. என்னன்னே தெரியல, ஏன் இப்படி வலிக்குது? இன்னும் 4 கொடுத்துருக்காங்கல்ல.
தாங்காது குடிப்பான். அப்பா எந்திரிக்க முடியலையே. அம்மா எப்பா முடியல. என்ன சரி கையை விட்டே எடுப்போம். இவன் எட்டி வேற தொடர்ந்து தொலைய மாட்டேதே. அப்பா அம்மா இடுப்பு வலிக்குது. என்ன அம்மா அத்தாச்சி அண்ணே மாமா. என்ன ஏ தாமரை, ஏ தாமரை, தாமரை என்னாச்சு தாமரை? அத்தை வலி வந்துருச்சு போல. அந்த பிள்ளை கீழே விழுந்து கிடந்து அழுதுச்சுட்ட. இல்ல எதுக்குல கீழே விழுந்த? என்னாச்சு? தண்ணி தண்ணி எடுக்கணும். எந்திரிக்காம பார்த்தா என்னால முடியல. அப்பவே வலி வந்துருச்சு. தண்ணி எடுக்க போய் கால் தட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன். அம்மா முடியலம்மா வலிக்குது. அத்தாச்சி என்னால முடியல. என் புருஷனை வர சொல்லுங்க. டாக்டர் தானே நாள் கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ள எப்படி வழி வரும்? ஒண்ணுமே புரியலையே, எனக்கு பயமா இருக்குல்ல. வாழ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம். அத்தை ஒன்றும் பயப்படாதீங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு முன்னாடி வந்துருந்த. அது தாமரைக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி தானே, வாசமானதுல இருந்தே. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. வாங்க முதல்ல ஆஸ்பத்திரி கூப்பிடுவோம். மாமா இருப்புங்கிற மருந்துக்கு போன் அடிக்க வரட்டு எல்லாரும். வேமாடி இந்த வர சொல்றேன். ஒண்ணுமில்லத்தா, ஒண்ணுமில்ல, அழுகாத. ஐயோ ஒண்ணுமில்லத்தா. ஒண்ணுமில்லத்தா, இந்த அத்தாச்சி போன் அடிக்க போயிருக்கா. அந்த அண்ணன் வந்துருவேன். போயிருவோம் தா, அழுகாதத்தா. ஒண்ணுமில்ல, என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. அம்மா இருக்கேன்ல, ஒண்ணுமில்லத்தா, அழுகாத. பொறுங்க வருவாங்க. இருங்க, பேசாம இருங்க, அழுக கூடாது. மகாக்கா, அதே டாக்டர் 4 கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் இப்பவே வலி வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு. ஆமா 4 கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. அந்த பிள்ளைக்கு எதுக்கு இப்ப வலி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. தண்ணி எடுக்கணும்னு அப்படியே எட்டி எடுத்துருக்கும் போல கீழே விழுந்துருச்சு. அதோட வலி வந்துருச்சு. என்ன பண்றதுனே தெரியல. இன்னுமா மருந்து வராம இருக்காரு. ஐயோ கவனமா இருந்திருக்கணுமே. தப்பெல்லாம் என் மேலதே. 1000 தடவை பாத்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அந்த பிள்ளை கீழே விழுறதுக்கு நானே காரணமா இருந்துட்டேனே. மாப்பிள்ள வந்து கேட்டா எனக்கு சொல்ல வேண்டியது தெரியல. நீ பார்த்தாலும் பாக்கறனால இந்த சமயத்துல இப்படிதான் வழி வரணும், வழி வந்ததே ஆகும். என்ன அதுக்கு நீலாம் காரணம் கிடையாது. அந்த பிள்ளை நல்லபடியா பிள்ளைய பெற்றிருக்கணும். அப்படித்தான் பேசாம இருங்க. முதல்ல அழுகாதி ஆஸ்பத்திரியில வந்து. அதெல்லாம் நல்லபடியா பிள்ளைய பெற்றெடுக்கும். இருந்தாலும் ஆத்தாளுக்கு ஒரு மாதிரியத்தை இருக்கும். இருந்தாலும் ஒரு மாதிரி இல்லாம மனசு கட்டுப்பாடு வச்சுட்டு பேசாம இரு. இல்லம்மா எனக்கு பயமா இருக்கு. முத பிள்ளை இல்ல, அதே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். முத பிள்ளைண்டா ஒரு மாதிரி பயமா பதட்டமாட்டே இருக்கும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருப்போம். பொம்பளை பிள்ளைய பிறந்தா பிள்ளைய பெத்ததே ஆகணும். வலி அனுபவிச்சதே ஆகணும். பேசாம இருங்க. அதெல்லாம் கடவுள் நல்லபடியா சுகப்பிரசவமாவே ஆக்கி விட்டுருவாரு. என்ன பாத்துக்கிறேன். போருங்க, உங்க வீட்டுக்காரர் வரட்டும். என்ன ஏதுன்னு முடிவு செய்வோம். என்ன வலி உங்களுக்கு இப்ப வர வேண்டிய இதுவே கிடையாது. என்ன 1 வாரத்துக்கு முன்னாடியே வலி வந்துருச்சு. வலி வந்ததுக்கு காரணம் நீங்க தான். போருங்க, உங்க வீட்டுக்காரர் வரட்டும். பிரேமா, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, 4ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா, வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன்ல. எதுவுமே சொல்லவே இல்லை அதை பத்தி. இன்னும்
அவங்கள பத்தி எந்த டீடைல்ஸுமே கிடைக்கல சார். சரி, யாராவது கிடைச்சாக இல்ல அவங்கள பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நானும் சொல்லி 1 வாரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே கிடையாது. டாக்டர், அட மருது, என்ன ஆஸ்பத்திரி வந்திருக்கிய? அம்மா ஏன் அழுகுறீங்க, என்னாச்சு? டாக்டர் டாக்டர், என் பொண்டாட்டிக்கு வலி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எந்த வார்டில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க டாக்டர். என்னது, உங்க ஒய்ஃபுக்கா? ஓ, அவங்களுக்கு தான் வலி வந்ததா? சரி, அதுதான் உள்ள வச்சு பாத்துக்கிருக்காங்க. உள்ள போங்க, இப்படியே போய் ரைட் எடுத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. நானும் வாரேன், போங்க. ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், அந்த பிள்ளை எப்படி இருக்கு? எனக்கு எதுவும் தெரியாதுமா, உள்ள லேடி டாக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாங்க. நீங்க போங்க, நான் வாரேன் பின்னாடியே. ஓகே டாக்டர். சரி பிரியமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் இது பின்னாடி தான் பிரச்சனை வந்துடும். சரியா? அவங்களுக்கு ஏதாவது ஆனா கூட நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், அவங்கள பத்தி என்ன டீடைல்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் டாக்டர். ஓகே, நான் வரேன். சிஸ்டர், இவங்க வீட்டு ஆளுகள வெளியே கசகசன ஆள் நிக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு முதல்ல பாத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். நர்சம்மா, நர்ஸ், என் பொண்ணு எப்படி இருக்கா? உள்ள கத்திக்கிட்டே இருக்கா, ஏதாவது சொல்லுங்க. போறங்க, இது ஆஸ்பத்திரி நினைச்சீங்களா இல்ல வீடு நினைச்சீங்களா? சும்மா சும்மா ஆளால கத்தி கத்தி பேசிக்கிட்டீங்க. இங்க உங்க பேஷண்ட் மட்டும் கிடையாது, சுத்தி முத்தி ஆள் இருக்காங்க. அதனால கொஞ்சம் பேர் மட்டும் இருங்க, மத்தவங்க வெளிய போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. மன்னிச்சுக்கங்க, ஆனா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை வலி தாங்காது, என்னன்னு சொல்லுங்க. வலி தாங்க மாட்டாங்களா? குழந்தை பெத்தாலே வலி தாங்கி தான பிள்ளை பெக்கணும். ஈஸியா வலி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க மாசமா தானே இருக்கீங்க. சரி, இவங்க என்ன வீட்டுக்காரர் வரலையா? இவங்க வீட்டுக்காரங்க ஏல வா, நம்ம போவோம். அதே ஆளு திட்டுறாங்கல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருவோம். சரில வா. சத்தம் போடாதீங்க. என்ன உங்க வீட்டுக்காரர் வரலையா? வர சொல்லுங்க சீக்கிரம். உள்ள டாக்டர் கூப்பிட்டு இருக்காங்கல்ல. வந்துகிட்டே இருக்காக, சொல்லியிருக்கோம். என் மக எப்படி இருக்கா? உள்ள கத்திக்கிட்டே இருக்கா, வலி வராம இப்ப திடீர்னு ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கோம். என்ன எதுன்னு சொல்லுங்க. வாங்க மருது, இம்பட்டு நேரமா? உங்களை கேட்டு அந்த பிள்ளை உள்ள அழுதுக்கு இருக்கு. சிஸ்டர், இப்ப என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நான் பாக்கலாமா? என்னாச்சு என் குழந்தைங்க? என்னாச்சு? பதட்டப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் உங்களத்தையும் சீக்கிரம் வந்துட்டாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. பொண்டாட்டிக்கு வலி வந்திருக்கும் போது புருஷன் தானே கூட இருக்கணும். போறப்ப நம்ம இப்படி லேட்டா வரியா? சரி போறங்க, டாக்டர் நீங்க வந்துட்டீங்கன்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். போறங்க, அவகிட்ட போய் பேசிட்டு வா. நான் என் பொண்டாட்டியை பார்க்கணும். 1 வாரம் நாள் கொடுத்துருக்கோமா, இப்பயே வலி வந்துருச்சா? ஒண்ணு விளங்கலையே. டாக்டர் இருந்தா வர சொல்லுங்க, அவகிட்டே விவரமா கேட்டுக்கிறோம். போறங்க, டாக்டர் வர சொல்றேன். அம்மா வலிக்குது. டாக்டர் டாக்டர், என் மாமாவை வர சொல்லுங்க டாக்டர். என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? தாமரை, அழுகாம பொறுமையா இருங்க. அமைதியா இருக்கட்டே காரணம் இருக்குன்னு தான் அமைதியா இருக்கேன். எனக்கு என்னமோ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு நினைச்சிருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? நல்லா தானே சாப்பிட்டு நல்லா தான் இது பண்ணேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும். பொறுங்கம்மா, பொறுங்க. உங்க வீட்டுக்காரர் வரட்டும், நான் போய் வெளிய போய் பேசிட்டு வரேன். டாக்டர், அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. அந்த வரேன். மாமா மாமா. டாக்டர், டாக்டர், என் மக எப்படி இருக்கா? டாக்டர், ஏதாவது சொல்லுங்க டாக்டர். பொறுங்கம்மா, சொல்றேன். மருந்து வந்துட்டீங்களா? எதுக்கு இம்பட்டு நேரம்? பொண்டாட்டிக்கு வலி வந்திருக்கும் தெரிஞ்சோடனே ஓடி வர வேணாமா? குழந்தைக்காக அப்படி இப்படி பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க. வலி வந்தோடனே வந்திருக்கணும்ல. மன்னிச்சுக்கோங்க டாக்டர், உடனே வர முடியல. இப்ப என் பொண்டாட்டி எப்படி இருக்கா டாக்டர்? நான் பாக்கலாமா? நான் அவனை ஏற்கனவே பார்த்து 2 நாள் ஆச்சு டாக்டர். உடனே வலி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஏமா டாக்டர்மா, 1 வாரம் டைம் இருக்கும் போதே எதுக்கு இப்போ உடனே வலி வந்துச்சு? எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கலையே. குழந்தைய நல்லபடியா வெளியே எடுத்துடலாம்ல, சொல்லுங்க. பொறுங்க பொறுங்க, பேசுவேன்ல. மருது, என்ன சொல்றதுன்னு தெரியல. குழந்தை சுகப்பிரசவம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து 4 இருக்கும் போதே முன்னாடியே வலி வந்துருச்சு. 2வது தண்ணி பத்தவே இல்லை. தண்ணி கூட உடஞ்சாதான் குழந்தை வெளியே வரும். தண்ணி கூட உடையல. என்ன பண்றதுனே தெரியல. ஆனா வலியில துடிக்கிறாங்க, ரொம்ப வலிக்கும். எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து 24 மணி நேரம் ஆகும். 24 மணி நேரத்துக்குள்ள நார்மல் டெலிவரி ஆகலைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததுல வந்து நல்லா அடிபட்டுருச்சு. அதனால வந்து ஒன்றும் செய்ய முடியாது. தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எங்களால ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஒவ்வொரு மாசம் செக்கப் வரப்பலாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். சரியான சாப்பாடு கொடுங்க, காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. முக்கியமா தண்ணி நிறைய குடிக்க சொன்னேன். என்ன தண்ணி பத்தல, இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஆமரா, ஐயோ வலி தாங்க மாட்டாளே. நம்ம என்ன செய்வேன்? இல்ல டாக்டர், அந்த பிள்ளை தண்ணில நல்லாத்தையும் குடிச்சது. திடீர்னு தண்ணி பத்தலன்னு சொல்றீங்களே, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. டாக்டர், எப்படியா சுகப்பிரசவம் பண்ணி விட்டுருங்க. ஆபரேஷன்லாம் வேற, அந்த பிள்ளை வலி தாங்காது. டாக்டர், தண்ணி தானே வேணும். நான் குடகுடமே எடுத்துட்டு வரேன், எம்பிட்டு வேணாலும் எடுத்துட்டு வரேன். ஆனா என் பிள்ளைய என் பொண்டாட்டி காப்பாத்தி கொடுத்துருக்கோம். சுகப்பிரசவமே ஆகட்டும், எம்பிட்டு தண்ணி வேணாலும் எடுத்துட்டு வரேன். லாரி கூட கொண்டு வந்து இறக்குறேன் டாக்டர்.
என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? என் பொண்டாட்டி வழியை துடிக்கிற சிரிச்சுக்கிறீங்க. நான் தான் சொல்றேன் எம்பிட்டு தண்ணி வேணாலும் கொண்டு வரேன். என் பொண்டாட்டிக்காக குழந்தைமா எம்பிட்டு வேணாலும் தண்ணி சமந்து கொண்டு வரேன். தயவு செஞ்சு என் பிள்ளை பொண்டாட்டி என் பிள்ளையும் காப்பாத்தி கொடுத்துருங்க. நார்மல் டெலிவரி ஆகட்டும். அவளால வலியெல்லாம் தாங்க முடியாது. ஆபரேஷன் எல்லாம் பண்றதுக்கு காசு இல்லாமலாம் இல்ல. இங்க இருந்து பிரைவேட் ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு போக முடியாது. நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க டாக்டர். எப்படி தண்ணி வேணாலும் கொண்டு வரேன். இருக்கு பையில ஏன்னா என்னட்டு சொல்லடே, எந்த நேரத்துல உனக்கு காமெடி பண்ண தெரியலையா? இல்லே தண்ணி குடன்றது தண்ணியை கொண்டு இறக்குறது கிடையாதுடா. ஐயோ அது குடஞ்சாதாண்டா அந்த பிள்ளைக்கு குழந்தையே முதல்ல வெளியே வரும். ஏன்டா இப்படி சாவடிக்கிற? தண்ணி கொடலாம் எதுக்கு மாவடையில நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்றேன். ஏன் இப்படி டாக்டர் சொல்லிக்கிருக்காங்க? அம்மா தாமரை பாவம் வழியில துடிப்பாமா. அடே ஒண்ணும் கிடையாதுடா. ஏன்டா இப்படி நீ வேற படுத்திக்க? நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடா. ஏமா டாக்டர் அம்மா வேணாம், தனியார் ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போய் அந்த பிள்ளையை நாங்க பாக்குற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு உடம்புல தெம்பு கிடையாது. வேணாம், நீங்க எப்படியாவது சுகப்பிரசவமே பண்ணி விட்டுருங்க. நாங்க தனியார் ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போகல. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 24 மணி நேரம் ஆகும். 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும். அப்படி இல்லையா அவங்க புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. மாமா வர சொல்லுங்கன்னு. என்ன பண்ண சொல்றீங்க? வழிய புஷ் பண்ணா மட்டும் குழந்தை வரும். அவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் நீங்க உள்ள வாங்க. பேசாம உள்ள வந்து என்ன ஏது நீங்க வந்து எதாவது பண்ணாதே அவங்க புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வாரேன் டாக்டர். முதல்ல அவளை பார்க்கணும். வாரதுலாம் சரி. அங்க வந்து தண்ணி கூட கிண்ணி கூட பேசி போறாங்க. வேர்க்கறி வாடிட்டு கிடக்குறாங்க. அப்புறம் எங்கிட்ட அடிப்பாங்க தெரியாது. மூஞ்சி போறல இடம் பண்றது மாதிரி போயிரும் போல. காமெடி பண்ண உள்ள வாங்க. அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாது டாக்டர். நான் ஒண்ணுமே சொல்லல. எனக்கு ஒண்ணு விளங்கல. முதல்ல பொண்டாட்டி பார்க்கணும். நான் வாரேன். சரி உள்ள வாங்க. மத்தவங்கள சத்தம் போடாம கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உங்க பேஷண்ட் மட்டும் கிடையாது, இங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க. இவ்வளவு மாதிரி டெலிவரி பாக்குறது எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தீங்கன்னா பரவாயில்ல. சரிங்க டாக்டர். என்ன மல்லியா உங்க ஆள் மாதிரி தெரியுது? சும்மா இல்ல ஆஸ்பத்திரி. டாக்டர் உங்களை தேடி யாரோ வந்திருக்காப்ல இருக்கு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. டாக்டர் மாமாவா? ஒருவேளை டாக்டருக்கு டாக்டர் மாமான்னு பேர் வச்சிருப்பாங்களோ? வாங்க. உங்களெல்லாம் இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. என்னவா டாக்டர் பார்க்க வந்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் பார்க்க தான் வருவாங்க. பின்ன என்ன வருஷக்கட்டி பேஷண்ட் பார்க்க வருவாங்க? ஆமா டாக்டர் பார்க்கவே வந்தோம். இப்போ என்ன? தெரியுது டாக்டர் பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு. ஆனா சிவப்பு கலர் தாவணி போட்டிருக்கவங்க ஸ்பெஷலா டாக்டர் பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிதான சிவப்பு கலர் தாவணி போட்டிருக்காங்களே. நினைப்புதே போறப்ப கிடைக்குமா? சரி நான் வரேன். என்ன டாக்டர் இப்போ உங்க ஆசை நிறைவேறி இருக்குமே. நீங்க ஆசைப்பட்ட டயலாக் தான் பேசியாச்சே. இனி நீங்களாச்சு உங்க ஆளாச்சு. சரி நான் வரேன். ஏய் சும்மா இருல. எங்க போற? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. நில்லு. பிறகு போவோம். தாமரைக்கு குழந்தை பிறக்கட்டும். டாக்டர் சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணை பார்த்து இந்த சிரிச்சிருக்கிறாரு. இவர் கூட அடிக்கடி இந்த வாரன்ற டைலாக மிஸ் பண்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு தெரியவாரே. ஒருவேளை டாக்டரோட மிஸ்ஸஸா இருக்குமோ? இருக்கும். பரவாயில்ல டாக்டர் ஊரை விட்டு ஊர் வந்து ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டீங்களா? எங்க ஊர்ல நல்லா இருந்தா சரிதே. சரி நான் வாரேன். தாமரைக்கு குழந்தை பிறக்க போகுது. போய் குழந்தைய எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாரேன். நான் வாரேன். அவங்களுக்கு குழந்தை பிறக்குதோ இல்லையோ, இங்க கண்ணாலே கல்யாணம் பண்ணி குடும்பம் எடுத்து குழந்தை பெற்றவங்க வர. அந்த அளவுக்கு இங்க கண்ட்ரோமான்ஸ் போயிட்டு இருக்கு. கண்ட்ரோமான்ஸ் உங்க கண்ட்ரோமான்ஸ்ல தீய வைக்க. அங்கலத்துல ஒரு தாலி கட்டிச்சு வர. அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது. நாளை எதுக்கு உசுரோட இருக்கேன்னு தெரியல. இங்க கல்யாணமே பண்ணாம கண்ணால ரொமான்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. சீ எழுத்து சொல்ல எல்லாம் என் தலையெழுத்து. செத்துருல எதுக்கு உசுரோட இருக்க? அதே சாகத்தையும் போறேன். கூடி வச்சுக்கிட்டு சாகத்தை வேணும் நினைச்சிருக்கேன். சரி என்ன டாக்டர் பழையபடி ரொமான்ஸ் தொடங்கிட்டீங்களா? சரி எருமசாரி மூஞ்சி அப்பள மாதிரி இந்த ரொமான்ஸ்க்குள்ள நின்னுக்கு இருந்தா நல்லா இருக்காது. சரி உங்க மாரின் ரொமான்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. நான் வரேன். பிரேமா, இவங்க ஒரு ஸ்பெஷல் பேஷண்ட். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு.
அதனால ஓபி சாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? சார் அவங்க வந்தோடனே ஓபி சாட்ல ஒதுக்கிட்டேன் சார். இனி அத பத்தி எந்த ஒரு இதுமே இருக்காது சார். நீங்க தாராளமா அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் பார்க்கலாம். ஐ அப்ரிஷியேட்டட். தேங்க் யூ. நான் வாரேன். அதே உங்களை ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு தானே எல்லா ஓபி சாட்டையும் ஒதுக்கி வச்சிருக்கு. பொறுங்க, இன்னும் டாக்டர் ட்ரீட்மெண்டே பார்க்கலையே, அதுக்குள்ள ஒதுங்கி போனா எப்படி நிக்கிறது? சரி இல்ல, நான் வாரேன். மாமா மாமா எங்க மாமா போறீங்க? 2 நாளா உங்களை பார்க்காம. மாமா ரொம்ப வலிக்குது மாமா, முடியல. மாமா என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க மாமா, வலிக்குது மாமா. மன்னிச்சிரு தாமரை, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஒரு சோழின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இப்படி ஆகும்னு நினைக்கல. ஏன்டி இப்படி கீழே விழுந்து வழிய வர வச்சா? ஐயோ தாமரை, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, குழந்தை பிறந்துரும். மாமா பக்கத்துலயே தான் இருக்கேன், நான் கையை பிடிச்சிருக்கேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். மன்னிப்பு இப்ப கேளுங்க, என்னால முடியல தெரியுமா, வலிக்குது. நீங்க என்கிட்ட பேசாதீங்க மாமா. ஆனா என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, இங்கே நில்லுங்க. அடியே, சண்டை போடுறதுக்கு இது நேரம் அடி. எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. 24 மணி நேரம் ஆனாதே குழந்தை பிறக்கும் டாக்டர் சொல்றாங்க. எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணு, மாமா பக்கத்துலயே தானே இருக்கேன். அப்படிதான் போடுவேன். எனக்கு வலிக்குது தெரியுமா. அம்மா. தாமரை எந்த நேரத்துல என்ன பண்ணுது தெரியல. சரி அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணாதான் வந்துட்டு பேபி இதாக முடியும். புஷ் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் தண்ணி கூட உடையல. தண்ணி கூட உடஞ்சாலே குழந்தை பிறக்கும். அதனால கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணுங்க. அம்மா. அம்மா முடியல. மாமா மாமா வலிக்குது மாமா. என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க மாமா. அம்மா. உன்னால முடியும் தாமரை, மாமா பக்கத்துல தான் இருக்க. குட்டிமா குட்டிமா, உன்னால முடியும் குட்டிமா, முயற்சி பண்ணுமா, முடியும். இங்க பாரு, நார்மல் டெலிவரி ஆகணும்னு 8 நாளா என்கிட்ட சொல்லிக்கிருந்தேன். இப்போ 24 மணி நேரத்துக்குள்ள குழந்தை பிறக்கலன்னா டாக்டர் சிசரிங் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏதாவது முயற்சி பண்ணுமா, உன்னால முடியும் தாமரை, மாமா பக்கத்துலயே தான் இருக்கேன். உன்னால முடியும்டா, முடியும் முடியும், ட்ரை பண்ணுமா. அடியே, எந்த நேரத்துல காமெடி பண்ணே இல்லையாடி? ஏன்டி இப்படி படுத்துற? என்னால முடியல தாமரை, புஷ் பண்ணடி. டாக்டர் கொஞ்சம் புஷ் பண்ண சொல்லுங்க. மா புஷ் பண்ணுங்கம்மா, அப்படின்னா தண்ணி கூட உடையும். உடைஞ்சாலே குழந்தை பிறக்கும். என்னால முடியல, போங்க. அம்மா. அம்மா முடியல. அப்பா. அடியே, முடியல முடியலன்னா என்ன தாண்டி பண்ண முடியும்? முடியும், ட்ரை பண்ணு தாமரை, எதையுமே முயற்சி செஞ்சானே. முடியுமா, பண்ணு. இங்க பாரு தாமரை, உன்னால முடியும். உன்னால முடியாதது எதுவுமே இல்லை. எத்தனை தடவை மாமா சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, உன்னால முடியுமா, கொஞ்சம் புஷ் பண்ணுமா. என் செல்லம்ல, மாமாவை பக்கத்துலதான் இருக்கேன். என் செல்லம்ல, மாமா சொல்றது கேரடி செல்லம். உன்னால முடியுமா, முடியும்.
இங்க பாரு, ஒரு பொண்ணால முடியாதது எதுவுமே இல்ல, எல்லாமே முடியுமா? அதே மாதிரிதான் அந்த குழந்தையும் உன்னால முடியும். மாமா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். முடியுமா? ட்ரை பண்ணு, முடியும், புஷ் பண்ணு. தாமரை இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு குழந்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. அதாவது இந்த குழந்தை உங்களை விட்டு போக இருந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதை மனசுக்குள்ள வச்சுட்டு முயற்சி செய்யுங்க. சக்தி கண்டிப்பா உங்களால முடியும். புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணா மட்டும்தான் தண்ணி கூட உடையணும். புஷ் பண்ணுங்க. மாமா மாமா என்னால முடியுமா? மாமா நம்ம பாப்பாவை பெத்துவேனா? மாமா வலிக்குது மாமா. தாமரை இங்க பாரு, மாமா கையை இறுக்கமா பிடிச்சிருக்கேன். உன்னால முடியும். கையை விடவே மாட்டேன் மாமா. புரியுதா? விட மாட்டேன் செல்லும். புஷ். அப்பா, நீ இல்லாம எப்படிப்பா நான் இருக்க போறேன்? பாரு, நீ இல்லாம இந்த சாப்பாடு கூட எனக்கு இறங்க மாட்டேங்குதுப்பா. ஐயோ, ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. அப்பா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சொல்லு மீனாட்சி. என்ன பண்ணிக்கிருக்க? ஃபீல் பண்ணிக்கிறேன்டி, பார்த்தா தெரியலையா? எங்க அப்பா. ஓ, ஃபீல் பண்ணிக்கிறந்தியா? எனக்கு என்னமோ உட்காந்து பல்ல கட்டின மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் விட்டுத்தல. ஆமா, என்னது இது? உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டானே மொத்தமா வாங்கி வந்து உட்காந்து இருக்கியா? ஐயோ, என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட. என் அப்பா போன துக்கத்துல எனக்கு இந்த சோறு கூட இறங்க மாட்டேங்குது. அதே பக்கத்துல வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஓ, உங்க அப்பா போன துக்கத்துல உனக்கு சாம்பார் சோறு அந்த மாதிரி சோறெல்லாம் இறங்கும், இந்த மாதிரி சோறெல்லாம் இறங்காதா? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கோர்ட்டில் உன் பேர் என்னன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு என்ன சொன்ன? அதுவா, அது அந்த நாமத்திலே இருந்துட்டுனா அதே பழக்கண்டு முதராத்திரின்னு வந்துருச்சு. ஓ, 24 மணி நேரமும் அதே நினைப்பு என்ன? அதான் முதராத்திரின்னு வந்திருக்கு. சரி சரி. மூஞ்சியும் முகரையும் பேசியுமா பாரு, முகர கட்ட. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கலையா, அவனுக்கு 9 கொண்டாட்டியா. அவன் மூஞ்சியும் முகரையும். சரி, நீ ஒன்னு யோசிச்சியா? உன் அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன்னையே நேக்கா ஏங்களை கூட்டிட்டு வந்தேன் நீ நினைச்சியா? என்னத்துக்கு? ஆயிருந்தே ஆனாலும் புருஷன்ல கல்யாணாலும் கடமை புள்ளனாலும் புருஷன் சும்மா சொன்னாங்க. அதே புருஷன் பாசம் எப்படி விட்டுச்சு, அதனாலதான். நீ நினைச்சதே தெரியுது. சரி, உனக்கு என்ன தெரியுமா தண்டனை? இந்த நோட் வச்சிருக்கேன் பாத்தியா? இந்த நோட்டுல வழக்கறிஞர் அதாவது ஸ்ரீதேவி மேடம் கிட்ட ஒரு கேள்வி கேட்டால, உன் பேரை என்னன்னு கேட்டேன். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அதுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி நான் சொல்ற வரைக்கும் இந்த நோட்ல உன் கையை ஒட்டைற அளவுக்கு நீ எழுதணும். என்ன எழுதணும்? இனிமே நான் முதராத்திரிய பத்தி பேசவே மாட்டேன். இத நல்லா மண்டையில ஏறுற மாதிரி என்ன மண்டையில கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே, புரியுதா? எப்படி மண்டையில நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே நான் சொல்ற வரைக்கும் நோட்ல எழுதணும். புரியுதா? அந்த நோட்டு இருந்தாலும் சரி, மறுபடியும் நோட்டு கொடுப்பேன், அதுலதான் எழுதணும். எனக்கு எப்ப விருப்பப்பட்டு நான் நிறுத்திட்டு சொல்றனோ அது வரைக்கும் நீ எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். எப்படி? அப்படிதானே? கொண்டா. இந்தா எழுதியாச்சு. உன்னை ஒரு தடவை எழுத சொன்னா
சொல்லி எனக்கு எப்போ போர் அடிக்குதோ, என்னைக்கு உனக்கு நிறுத்த சொல்கிறனோ அந்த நாள் வரைக்கும் நீ எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். உனக்கு சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, இந்தா போட்டிருக்கீல இந்த ட்ரெஸ்ஸு மட்டுமே, குளிக்கவும் கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன, நான் சொல்கிற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, இதை விட பயங்கரமாக இருக்காண்டி. என்ன, கொலை பண்ணிட்டு கொலை பண்ணவன கூட விடு, ஓங்கி அரைஞ்சிருக்கேன். உன் வயசுக்கு அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், ஓங்கி அரைஞ்சிருக்கேன். அதான் உன்னை வச்சு செஞ்சேன். இது மட்டும் கிடையாது. இனி போக போக பார் மீனாட்சி யாருன்னு காட்டுறேன். இனி உனக்கு சாகுற வரைக்கும் முதராத்திரி நடக்காது. என்ன, நீ நினைச்சுக்கிட்டே தெரியும். இனிமே உன் வாழ்க்கையில முதராத்திரிங்கிற அப்படிங்கிற ஒரு இதுக்கே உனக்கு இடம் கிடையாது. என்ன, பி கேர்ஃபுல். டைம் ஸ்டார்ட் நவ். அடுத்த எபிசோட்ல இதை விட பயங்கரமான தண்டனையோட மீட் பண்ணலாம். பாய். தாமரை இப்படிலாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் புஷ் பண்ணு. தாமரை அம்படுத்தான் 24 மணி நேரத்துல தான் குழந்தை பிறக்கணும்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணினா பரவாயில்ல. உங்களுக்கு தண்ணி கூட உடஞ்சிருச்சு, அதனால சீக்கிரமா குழந்தை வெளியே வர வாய்ப்பு இருக்கு. சீக்கிரம் புஷ் பண்ணுங்க. அப்படிதான் தலை திரும்பி இருந்துச்சு, இப்பதான் சரி வர கீழே வந்திருக்கு. புஷ் பண்ணுங்க. அம்மா முடியல. முடியும் தாமரை, முடியும்டி, முடியும். மாமா பக்கத்துலதான் இருக்கு. முடியும் முடியும். என் தாமரையால முடியாது எதுவும் இல்ல. புஷ் பண்ணு, கொஞ்சம் புஷ் பண்ணுமா. தாமரை புஷ் பண்ணுங்க. அப்படிதான் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. தாமரை புஷ் பண்ணுங்க. தாமரை ஓரளவுக்கு பரவாயில்ல, புஷ் பண்ணுங்க. முடியும் தாமரை, முடியும் முடியும். பண்ணடி, மாமா இருக்கேன்ல, பண்ணடி. நம்ம குழந்தைய நம்ம நேர்ல பார்க்க போறோம். நீ குழந்தை வேணும், நீ எத்தனை தடவை என்கிட்ட கேட்ட. முடியும்டி, புஷ் பண்ணு. உன்னால முடியும் தாமரை. நம்ம குழந்தைய நம்ம நேர்ல பார்க்க போறோம்டி, புஷ் பண்ணு. மறுதை